அவர் அந்த கட்சிக்கு என்ன தேவையோ அதை சொல்லியிருக்கிறார். நாம் இளைஞர்களை நெறிப்படுத்தணும், உருவாக்கணும், அவங்கள அறிவுப்படுத்தணுங்கிற வார்த்தையை அவர் சொல்லியிருக்கார். ஸோ அதனால் எல்லா ஊர்கள்லேயும் ஒரு பாசறையை நம்ம பயிற்றுவிக்கணும். ஸோ அதற்கான பணியை நான் மேற்கொள்கிறேங்கிறது தான் அவருடைய முதல் பணியாக இருக்குது. ஸோ அந்த அஷூரன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு தான் உள்ளே போயிருக்காரு. அதற்கான சுதந்திரத்தை நாஞ்சில் சம்பவத்துக்கு அந்த கட்சி கொடுக்கணும், விஜய் கொடுக்கணும். செங்கோட்டையன் வந்த பிறகு அந்த கலர் மெல்ல மாறிச்சு. நாஞ்சில் சம்பத்து வந்த பிறகு இன்னும் ஒரு படி மேலே போயிருக்காது. இப்போ இவருடைய பணி என்னவாக இருக்கும் அப்படின்னா, அந்த வார்த்தையை முதல்ல தாவேக்காவிலேருந்து தூக்கணும். இப்போ தாவேக்கான்னா ஒரு பிம்பம் எல்லாருக்கும் ஒன்று கொண்டு வர வச்சுட்டாங்க. அங்கே இந்த கட்சியில் இப்படி இருப்பான்ப்பா, அப்படி இருப்பான்ப்பா, எதையோ வளருவான்ப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மக்கள் மத்தியில் உருவாக்கி வச்சுருக்காங்க. அதை அழிக்க வேண்டிய பெரிய பொறுப்பு நாஞ்சில் சம்பத்துக்கு இருக்குது. இவர் போய் அது சாதாரண விஷயம் கிடையாது. நாஞ்சில் சம்பத்து அதிமுகவுக்காக பல்வேறு கிராமங்களுக்கு போயிருக்காரு, திமுகவுக்காக போயிருக்கிறாரு, மதிமுகவுக்காக போயிருக்கிறாரு. அப்போ அவருக்கு கிராமங்களும் மக்களும் புதுசு கிடையாது. இப்போ அந்த தாவேக்க தொண்டர்களை பார்ப்பது தான் அவருக்கு புதுசாக இருக்கும். அப்போ அவங்கள்ட்ட பேசி மெல்ல மெல்ல அவங்கள இன்னும் ஒரு ஸ்டெப்பு மேலே கொண்டு வந்து அவனும் அறிவோடு பேசுவான்டா, அவன் மைக்கை பிடிச்சான்னா அவன் பேசுவது எல்லாமே சரியாக தான் இருக்குங்கிற ஒரு எண்ணத்தை மக்கள் மத்தியில் விதைக்கக்கூடிய ஒரே நபராக இன்றைக்கி நாஞ்சில் சம்பத் இருக்கார். ஸோ அந்த பணியை சிறப்பாக செய்வார்னு நான் நம்புகிறேன்.